நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ மழைக்காலம் வரப்போகுது. செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் 20 தேதியில மழை ஆரம்பிச்சிரும். அதுக்கு முன்னாடி தோட்டத்தில் நாம் சில முன்னேற்பாடுகளை செஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் மழை காலத்தை நமக்கு சமாளிக்க முடியும். அதில் முதன்மையானது நாம் திட உரங்களை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் மழை காலங்களில் மழை பெஞ்சு தண்ணி வெளியே போனாலும் கூட இந்த திட உரங்களை நாம் கொடுத்தோம்னாக்க அது ஸ்லோவாக சத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் செடிகளுக்கு. அடுத்து வந்துட்டு நாம் இந்த தோட்டத்தில் தண்ணி நல்லா வடிகிற மாதிரி செஞ்சு வைக்கணும். மாடி தோட்டத்தில் குப்பை கூழங்களை எல்லாம் எடுத்துட்டு செடிகளுக்கு அடியிலையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் தங்கு தடை இல்லாமல் தண்ணி மாடியை விட்டு வெளியேறும். இல்லைன்னா மாடியோட அந்த ஃப்ளோருக்கு வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தலாம். மாடியிலேருந்து தண்ணி வெளியே போகிறதுக்கு ட்ரைனேஜ் குழாய்கள்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ட்ரைனேஜ் குழாயிலெல்லாம் இந்த மாதிரி நெட்டு போட்டு அடைச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம தோட்டத்தில் இருந்து போகிற குப்பைகள் எல்லாம் அதை அடைச்சிக்கிட்டு டெரஸ்லேருந்து தண்ணி வெளியே போகிறத தடுக்கும். அடுத்து வந்துட்டு இந்த குப்பையும் வெளியில் போனாக்க காமன் அந்த அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜுக்கும் பாதிப்பாக இருக்கும். அதனால இதையும் பார்த்துக்கணும். நம்ம பயிரூக்கி ப்ளஸ் பூச்சி விரட்டி கரைசல்களையும் நாம் இப்போவே தயார் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு திடீர்னு தேவைப்படும் பொழுது நாம் கையாள முடியும். மழை நேரத்தில் அதையெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. திட உரங்களை நாம் சேமித்து வச்சுக்கணும். அதுக்கு முதல்ல நான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ட்ரம் 50 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள இதில் நாங்கள் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக மக்கிருச்சு. 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக கீழே ஒரு சாக்கில் கொட்டி காய வச்சுருவோம். காய வச்சு இன்னொரு சாக்கில் கட்டி வச்சுக்கிட்டோம்னா, ஈரம்படாத இடத்துல வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு மழை காலத்தில் அவசர தேவைக்கு உதவும். இப்போ இதை கொட்டி காய வச்சிடலாம். கண்டெய்னர்லேருந்து வெயிலில் கொட்டியாச்சு. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 2-3 நாளைக்கு காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்ட்டு பக்கெட்லேயும் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இதுவும் நல்லா ப்ராசஸ் ஆயிருச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் இதையும் நாம் கீழே கொட்டி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பக்கத்தில் இலை மக்கு உரமும் தயாராகிட்டுருக்கு. கிச்சன் வேஸ்ட்டுகளையும் நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு ட்ரை கம்போஸ்ட்டும் செய்து வச்சுக்கலாம். திட உரங்களில் உங்களுக்கு எது அவைலபிளோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே இவ்வளோ விதமான திட உரங்களை எடுத்து வச்சுருக்கேன். கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டை பற்றி உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ மக்கிய தொழு உரமோ மண்புழு உரமோ கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டோ நீங்கள் வச்சுக்கலாம். அது தவிர இங்கே பாருங்கள், உருண்டை பிடிச்ச இந்த உருண்டை உரமும் நான் வச்சுருக்கேன், உருண்டைகள். அடுத்து வந்துட்டு டீ தூள், இது டீ தூள். அடுத்து இங்கே வீட்டில் ஏற்படக்கூடிய கழிவுப் பொருள்கள், வேப்பலை, முருங்கை இலை, கருவேப்பிலை, நெல்லிக்காய் இலை, அப்படி கடலைத்தோல், இது மாதிரி வெங்காயத்தோல், பூண்டு தோல் இதெல்லாம் போட்டு ஒரு பவுடர் ஃபார்மில் ஒரு உரம் செஞ்சு வச்சுருக்கேன். முட்டைத்தோல் எல்லாம் போட்டு இங்கே பாருங்கள். அடுத்து இது வந்துட்டு முட்டைத்தோலை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் கால்சியத்துக்காக. இது வந்து பூச்செடிகளுக்கு போடுறதுக்காக சிறப்பு உரம். வாழைப்பழத்தோல், மாதுளம்பழத்தோல், வெங்காயத்தோல், முட்டைத்தோல், எல்லாத்துக்கும் மேலே நவாப்பழ கொட்டைத்தோல் அந்த சீசனில் இப்படி எல்லாம் தயார் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா புண்ணாக்குகள். இந்த கடலை புண்ணாக்கு கொஞ்சம் பூஞ்சானம் பிடிச்சி போச்சு. இதை இப்போ வெயிலில் வச்சு காய வச்சுக்கிட்டு இருக்கேன். எள்ளு புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு. இந்த வேப்பம் புண்ணாக்கு வந்துட்டு பூச்சி விரட்டியாகவும் நமக்கு செயல்படும், திட உரமாகவும் செயல்படும். இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிறது திரவ உரங்கள் என்னென்னத்தை நாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், எல்லாம் அந்த காய வச்சு வச்சுருக்கேன். வாழைப்பழத்தோல், மாதுளம்பழத்தோல், முட்டை ஓடு, வெங்காயத்தோல், பூவு, இதெல்லாம் வந்துட்டு செடிகளுக்கு, காய்கறி செடிகளுக்கு போடுறதுக்கு. இதையும் பவுடர் பண்ணி டப்பாவில் எடுத்து வச்சுக்குவோம். மூணாவதாக திரவ உரங்களை இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், வாழைக்காயும் வாழை இலையும் போட்டு கரைசல் செய்து வச்சுருக்கோம். அடுத்து இங்கே இது வாழைத்தண்டு,
பாருங்கள், வாழைத்தண்டை சின்ன சின்னதாக பீஸாக போட்டு அதை ஊற வச்சு வச்சுருக்கோம் பொட்டாசியம் சத்துக்காக. அதே மாதிரி இதுவும் பொட்டாசியம் ப்ளஸ் அயனுக்காக இதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம், வாழைக்காயையும் வாழை இலையையும். அடுத்து இங்கே நம்ம வந்து வாழைப்பழ கரைசல் எவ்வளவு செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த 5 லிட்டர் பக்கெட்டில். இது வந்துட்டு நமக்கு பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க்கு, அந்த மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் இதில் இருக்கும். வாழைப்பழ கரைசல் செய்து வச்சுருக்கோம். இது பாருங்கள், இது வந்துட்டு பீட்ரூட் கரைசல், பீட்ரூட் தோலோட இந்த கரைசல். இதில் மெயினாக வந்துட்டு மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் இருக்கிறதுனால இதை நாம் செடிகளுக்கு கொடுக்கணும். மெக்னீஷியம் சத்து இருந்தால் செடிகள் நல்ல ஆரோக்கியமாக வளரும், பச்சையாக வளரும். அதுக்காக இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாத்துக்குடி தோல், இந்த சாத்துக்குடி தோலை வெல்லம் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம். இதுவும் திரவ உரம் தான். இதை நம்ம திரவ உரமாக வடிகட்டி மண்ணுக்கு ஊற்றலாம். இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு கம்போஸ்ட் பின்னில் போட்டுடலாம். இது மண்ணோட அதாவது அமிலத்தன்மையை நிலைப்படுத்துறதுக்காக இது உதவும், மண்ணை வளப்படுத்துறதுக்காக. அடுத்ததாக பார்த்தோன்னாக்க பயிர் ஊக்கிகள், பூச்சி விரட்டிகள், இங்கே 2 இது மெயினாக எடுத்து வச்சுருக்கோம். மற்றதெல்லாம் தேவைப்படும் பொழுது நாம் தயார் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், எருக்கு, இலை, பூவு, தண்டு எல்லாம் போட்டு வெல்லம் போட்டு வச்சுருக்கோம். இது 6 மாதம் வரைக்கும் கூட நாம் உபயோகப்படுத்திக்கலாம். வடிகட்டிட்டு நாம் ஸ்ப்ரே பண்ணலாம், வடிகட்டாமல் அப்படியே மண்ணுக்கு கொடுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணும் பொழுது பூச்சிகள்லாம் கட்டுப்படுத்தப்படும். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா எப்படி நுண்ணுயிரிகள் உண்டாகிருக்கு பாருங்கள், இது அவ்வளவுமே இதுதாங்க ஈயம் கரைசல். இதையும் நாம் 6 மாதம் அல்லது 1 வருஷத்துக்கு கூட வச்சு உபயோகப்படுத்தலாம். மண்ணை ரொம்ப வளப்படுத்தும், அதே சமயம் நம்ம செடிகளுக்கும் சத்தாக இருக்கும், அதே சமயம் பூச்சிகளையும் விரட்டும். இதுதான் ஈயம் கரைசல். பாருங்கள் எப்படி நுண்ணுயிரிகள் அதில் நொதித்தல் ஏற்பட்டு உண்டாயிருக்கு அப்படின்ட்டு. பயிரோக்கி பூச்சி விரட்டி திரவம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த கேனில் எடுத்து வச்சுருக்கிறது பஞ்சகவ்யா, வீட்டிலையே தயார் பண்ணது, தைப்பட்டத்துக்கு தயார் பண்ணது. 5 லிட்டர் தயார் பண்ணினேன். இப்போ இதில் வந்துட்டு 1.5 லிட்டர் இருக்குது, மீதியெல்லாம் போன தைப்பட்டத்துக்கே யூஸ் பண்ணிட்டோம். இது பாருங்கள் மீன் அமிலம், இது வந்து வாங்கினது தான், உழவர் சந்தையில் வாங்கினது. நான் வெஜிடேரியனுங்கிறதுனால இது என்னால் தயார் பண்ண முடியாது, அதனால் வாங்கி தான் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். 5வதாக இங்கே சில பூச்சி விரட்டிகளையும் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த நிக்கோடாக்ஸ், இது வந்து நத்தை, அந்த ஸ்லக்கு, அப்புறம் வந்துட்டு ரயில் பூச்சி, இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த நிக்கோடாக்ஸு. இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த பாருங்கள் பயோநீம். அடுத்து வந்து இங்கே அசாக்ரோ அப்படின்னு, இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் கிட்டில் அவங்க தந்தது. இதையும் நாம் வந்து ஒரு அவசர தேவைக்காக பூச்சிகளை விரட்டுறதுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், கைவசம் இருக்கிறது நல்லது. அடுத்து வேப்பெண்ணெய் பார்த்தோம், நம்ம வேப்பம் புண்ணாக்கும் இருக்குது, அதிலேருந்து வச்சுக்கலாம். மற்ற பூச்சி விரட்டியெல்லாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ தயார் பண்ணி உபயோகப்படுத்திக்கலாம். 6வதாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உயிர் உரங்களை எடுத்து வச்சுருக்கோம். பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரில்லம், அப்புறம் இது வந்து பொட்டாஷ் பாக்டீரியா, சூடோமோனாஸ், இப்படி எல்லா உயிர் உரங்களையும் எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருந்து அப்படின்னு சொன்னாக்கா பூஞ்சாலம், ஃபங்கஸ் குரோத் வர்றதுக்கு நமக்கு இதாக இருக்கும். ஃபங்கஸ் குரோத் கட்டாயமாக வரும். அந்த சமயத்துல எல்லாம் நம்ம வந்துட்டு இந்த அசோஸ்பைரிலம், ட்ரைகோடர்மா விரிடி, இதெல்லாம் நாம் போடுறதுக்காக இங்கே உயிரி உரங்களை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் தூவி தான் ஆகணும். இதையும் நாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த 7வது டிப்ஸு இங்கே பாருங்கள், இது வந்து தண்ணி வெளியே வர்றதுக்கு துளைகள் இந்த மாதிரி இதுலேயும் இருக்கும், க்ரோ பேக்லேயும் இருக்கும். ரொம்ப மழை வர மாதிரி இருக்கிறப்ப வந்து நாம் ஒவ்வொரு செடிக்கும் இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணி வைக்கணும். அப்போ தான் தண்ணி வந்து தொட்டிக்குள்ளே ஸ்டாக்னண்ட் ஆகாமல் வெளியே வடிகிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி தண்ணி ரொம்ப நின்றுக்கிட்டே இருந்துச்சுன்னா நாள் கணக்கில் செடிகள் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி செய்து விடணும் எல்லா தொட்டிகள்லேயும். கடைசியாக 8வது டிப்ஸு, நாம் ஒரு கொடையை வச்சுக்கணும் கையிலே, நமக்கு ஈஸியாக எடுக்கிற மாதிரி கண் முன்னாடி இருக்கிற இடத்துல வச்சுக்கணும். திடீர்னு மழை வந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போய் நம்ம டெரஸில் எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரணும். ஆக இந்த மாதிரி மழை காலத்தில் சில சேஃப்டி மெஷர்ஸ், தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நாம் எடுத்து வச்சுருந்தோன்னா மழை காலத்தை பற்றி நமக்கு பயமே இல்லை.
இந்த மாதிரி செய்தாக்க நமக்கு செடிகளும் மறுபடியும் வீணாக போகாமல் நல்லா பாதுகாக்க முடியும். ஆக இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.